இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சிலர் ஒருவித அங்கலாய்ப்பட இருப்பதை பார்க்கிறேன். நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு இருக்கிறேன், ஆனால் எனக்கு எதிராக சிலர் பேசுகிறார்களே. என்னால் பலன் பெற்றவர்கள், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உதவி பெற்றவர்கள் எனக்கு விரோதமாக அபாண்டமாக பேசுகிறாங்களே. ஏன் முன்னால் இருக்கும்போது நல்லா பேசுகிறாங்க, அன்னையில் முதுகு பின்னால் வேறு விதமாக பேசுகிறார்களே. பொய் குற்றச்சாட்டுகளை என் மீது சொல்லுகிறார்கள். முகாந்திரமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்களே. என்ன செய்வதென்று இருக்கிறதை காண்கிறேன். வேதத்திலிருந்து சில வேதாகம புருஷர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது ராஜாவாக சவுலை சாமியல் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் ராஜாவுக்கு இராணுவத்தில் உதவியாக மற்றும் பொருள் உதவி செய்ய வேண்டிய இஸ்ரேல் ஜனங்களில் சிலர் சவுல் ராஜாவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். அசட்டை பண்ணினார்கள். சவுலா எங்களை ரட்சிக்க போறான், இவனா எங்களை பாதுகாப்பான்னு சொல்லி அசட்டை பண்ணினார்கள். உதவி செய்யவில்லை. அந்த வேளையில் சவுல் என்ன செய்தார் தெரியுமா? காது கேளாதவர் போல் அதை கடந்து போய்விட்டார். அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் இப்படிதான் செய்யணும். நம்மை புரிந்து கொள்ளாத சிலர் நம்மை குறித்து குறை பேசலாம், அங்கீகரிக்காமல் எதையாவது பேசலாம். இன்னைக்கு யூடியூப் இருக்குது, அதில் வாயில் வந்தபடி பேசுகிறார்கள். அநேக ஊழியக்காரர்களை தாக்குவதே தங்கள் ஊழியன் சொல்லி அநேகர் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். இதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சவலை போல காது கேளாத போல் கடந்து போக வேண்டும். பின்பு யுத்தத்தை போய் ஜெயித்த வேளையிலே சிலர் சொன்னார்கள், அன்று நமக்கு விரோதமாக பேசினவர்களை நான் பழி வாங்குவேன்னு சொல்லி அந்த வேளையிலேயும் சவுல் சைலண்டாக இருந்து விட்டார். அவர்களை பழி தீர்க்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அமைதலாக இருப்பதே வேதம் காட்டுகிற முறை. தாவீது ராஜாவை பார்க்கிறோம். அவர் ஏதோ ஒரு வாதையிலே பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்த வேளையிலே எதிரிகள் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், பொல்லாங்கு செய்கிறார்கள், நாள் முழுதும் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு என்னை என்ன பண்ணலான்னு சொல்லி எனக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு பின்பு சொல்லுகிறார், இந்த வேளையிலே நான் என்ன செய்வேன் தெரியுமா? காது கேளாதவள் போல இருப்பேன். இவங்க இப்படிலாம் பேசுறதையும் நான் கேட்க மாட்டேன். இப்படி உனக்கு எதிராக பேசுறாங்கன்னு சிலர் நம்ம காது பட சொல்வார்கள், நமக்கு விட சொல்வார்கள். அந்த வேளையில என்னோட காதுகளை அடைத்து கொண்டேன். மாத்திரமல்ல, என் நீதியை விளங்க பண்ணணும், நான் நேர்மையாக தான் நடக்கிறேன், அவங்க தான் தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அதை விளங்க பண்ண வேலையை கூட நான் பண்ண மாட்டேன். என் காதுகளையும் அடைத்துக் கொள்வேன், வாயையும் அடைத்து கொண்டு ஒரு செவடனை போலும் ஊமேனு போலும் இருப்பேன் என்று நமக்கு வழிகாட்டியாக சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட காரியம் வந்தது. அவருக்கு எதிராக சிலர் செயல்பட ஆரம்பித்தார்கள். பர்கூர் அவரை அடித்தார், சிறையிலே போடப்பட்டார். இந்த வேளையிலே எரேமியா சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூறை நான் கேட்கிறேன், எனக்கு பயம் சூழ்ந்துகிறது. ஒரு உண்மை தீர்க்கதரிசி பயமுறுத்துகிற அளவில் அநேகர் கூடி வந்தார்கள். என்னோட சமாதானம் இருந்தவர்கள் தவறி விழும்படி நான் எப்போ தவறுவேன், எப்போ விழுவேன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் சாட்டிவிட்டேன், கர்த்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஆண்டவரே, இவங்கெல்லாம் எனக்கு எதிராக பேசுறாங்க, நீர் தான் என்ன அழைத்தீர், நான் இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீர் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறீர், நீர் தான் என்ன அழைத்தீர், இந்த காரியத்தை நீர் பார்த்து கொள்ளும், நான் இதற்கு பதில் பேசி என்னோட வேலையை என்னுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் சாட்டிவிட்டார். சவுலும் காது கேளாதவர் போல் இருந்தார். தாவீது ராஜா காது கேளாதவர் போலும் பதில் சொல்லாமல் ஊமை மாதிரி ஆகிவிட்டார். தீர்க்கன் எரேமியா கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை சாட்டிவிட்டார். இது ஏன் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, உங்களோட பிரச்சனை நீர் பார்த்து கொள்ளும் என்று சாட்டிவிட்டார். ஆமா, அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக பேசுகிற வேளையிலே அதற்கு பதில் பேசி நம்முடைய நீதியை விளங்க பண்ணணும் சொல்லி, நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ண சொல்லி வேறு நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நம்முடைய ஆவியை விசனப்படுத்த வேண்டாம். அமைதலாயிருங்கள், கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை சாட்டி விடுங்கள். ஏனென்றால் மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். உண்மையாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக முகாந்தரம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும்.
கர்த்தர் மனிதரிடத்தில் அவர்கள் போய் பேசலாம், கர்த்தரிடத்தில் அவர்கள் போய் பேச முடியாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியத்தை சாட்டி விடும் பொழுது, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், என்ன நடக்குது? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வேதப்படி சொல்ற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருந்தால் போதும். சில வேளையில் கர்த்தர் ஏதோ பலவீனப்பட்டவர் மாதிரி, அவருக்கு வல்லமை இல்லாத மாதிரி சொல்லி நினைத்து கொண்டு கர்த்தருக்கு உதவி செய்யறதாக செய்து செயல்பட்டு நாம் காரியத்தை மோசமாக்கி விடுகிறோம், சூழ்நிலையை மோசமாக்கி விடுகிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் சொல்ல ஒரு கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலை அடைக்க சர்வமுள்ள தேவனை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிற நாம் பாக்கியமுள்ளவர்கள். நாம் அமைதலாக இருந்தால் கர்த்தர் யுத்தம் செய்வார். நாம் யுத்தம் செய்தால் கர்த்தர் அமைதலா இருப்பார். கர்த்தர் யுத்தம் செய்யணும்னா நீங்க அமைதலா இருப்பீங்களா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க அமைதலா இருங்க. அவங்க மேல கசப்பு வேண்டாம், எதிராக பேச வேண்டாம், நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல, உங்கள் நியாயத்தை பட்ட போல விளங்க பண்ணுவார். ஸோ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமைதலாக இருங்க. ஒரு நாள் வரும், சத்தியத்தை அடக்கி வைக்கவே முடியாது. சத்தியத்தில் பெரிய சத்தியம் இயேசுதான். 3 நாள் பூமியில் கீழே அடக்கி வச்சிருந்தாங்க, அவர் உயிர்த்தார். அதுபோல அந்த சத்தியம் உங்களில் இருக்கும் பொழுது யாரும் அதை மறைத்து வைக்க முடியாது. உங்கள் நீதியை, உங்களுடைய உண்மையை, உங்களுடைய நியாயத்தை பயங்கரமாக வெளிப்படுத்துவார். கர்த்தர் போதுமானவர்.